நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல அடுத்த கண்டெஸ்டன்ட் கண்ணன் ஆன்ட்டி. What's up Samyar? 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 வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான வாட்ஸ்அப் சாமியார் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உலக வரலாற்றிலே எந்த ஒரு தொலைக்காட்சியிலுமே இதுவரைக்கும் ஒளிபரப்பாக இருக்குது. ஒவ்வொரு தொலைக்காட்சியிலையும் இந்த வாட்ஸ்அப் சாமியாரை வந்து பேட்டி எடுக்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஒவ்வொரு பண்பலையாக இருக்கட்டும், எங்கேயுமே எந்த ஒரு தொலைக்காட்சிக்கோ இல்லை பண்பலைக்கோ நான் பேட்டியே கொடுக்க மாட்டேன்னு அடமண்டா இருந்த நம்ம வாட்ஸ்அப் சாமியார் முதல் முறையாக நம்ம தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்க வந்திருக்காரு. வணக்கம் திரு வாட்ஸ்அப் சாமியார் அவர்களே. எல்லாருக்கும் வணக்கம். எந்த ஒரு தொலைக்காட்சிக்குமே நீங்கள் பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடமண்டா இருந்தீங்க. நம்ம தொலைக்காட்சின்னு உடனே வந்துட்டீங்களே, என்ன காரணம்? எவனும் கூப்பிடல, நீ தான் கூப்பிட்டுருக்க. உங்கள் சேனலில் தான் அதிகமாக பெண்கள் பார்க்கறதா எங்கள் ஆளுங்க சொன்னாங்க. அதனால எங்கள் தொலைக்காட்சியில் தான் பெண்கள் அதிகமாக வேலை செய்கிறாங்க. ஆமாம், அதுவும் ஒரு காரணம். பொம்மை போட கட்டினாலும் 1 மணி நேரம் பார்ப்பேன். பொம்பளைங்க அறியா? உங்கள் ஆசிரமத்தில் அதிகமான பெண்கள் கூட்டம் வழிதாமே. ஓசியில் நைட்டி தரோம்ல. சரி சாமி, உங்களோட ஆசிரமத்தில் வந்து அதிகமான கூட்டம் வருது, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அது என்னுடைய ஆன்மீகம் சாமி வரல சாமி, அவர்களுக்கு பிடித்திருக்கிறது. சரி சாமி, உங்கள் ஆசிரமத்துக்கு வந்தால் பிள்ளை வரம் உடனே கிடைக்குது அப்படின்னு சொல்லி பரவலாக பேசிக்கிறாங்களே, அது உண்மைங்களா? அதுவும் ஒரு உண்மைதான். எனது ஆசிரமத்துக்கு வந்தால் அவர்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கும். அது எப்படி சாமி உங்கள் ஆசிரமத்துக்கு வந்தால் உடனே பிள்ளை வரம் கிடைக்கும்னு? என்னை நம்பி வருகிறார்கள், அவர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளை வரம் கொடுக்கிறோம். உங்கள் ஆசிரமத்துக்கு வரும்போது அமைதி கிடைக்கணும், நிம்மதி கிடைக்கும் தான் நினைப்பாங்க. பிள்ளை கிடைக்குங்கிறீங்களே, இது வந்து லாஜிக் இடிக்குதே. இது வந்து நம்ம ஆசிரமத்துக்கு வர பெண்கள் கிட்ட தான் நீங்க கேட்கணும். பிரபலமா வாட்ஸ்அப் சாமியார் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, ஒரு பெரிய வீடியோ ஒன்று, பிரபலமான வீடியோ இப்போ வந்துச்சு சமீபத்தில். அந்த வீடியோவால தான் உங்களுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லி நான் கேட்கலான்னு. எனக்கு இருங்க அமைதி. நீங்க கோவப்படாத சாமியார். வந்து பெண்கள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாங்க, அவங்களுக்கு நான் வந்து மசாஜ் பண்றேன். மசாஜ் அவங்களுக்கு திருப்பி நான் மெசேஜ் பண்றீங்களா? ஓ, அதனால தான் வந்து உங்களை வாட்ஸ்அப் சாமியார்னு சொல்றாங்க. ஆமா, சரிங்க ஐயா, நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் காவி உடையில வந்திருக்கீங்க. முதல்ல நம்ம வந்து ஊர்வசி மேமோட ஆரம்பிப்போம். ஊர்வசி மேம் தான் உங்களை செலக்டும் பண்ணிருக்காங்க. ரொம்ப நன்றி. வண்டர்ஃபுல். என்ன பிடிச்சிருந்தது, என்ன ஈர்த்தது உங்களுக்கு இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஒரு எக்ஸ்பிரஷன் உள்ள ஒரு டீம் அவங்க வச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி மேடம். நம்ம நிகழ்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூடாது. தனி நடிகர்களுக்கு ஒரு மரியாதை இல்லைன்னு சொல்ல வரல நான். பட் ஒரு ஸ்கிட், ஒரு கதைக்கு போகும்போது பல கதாபாத்திரங்களை ஏற்று நடிப்பதற்கும் கொடுத்து வாங்குவதற்கும் நல்ல திறமையுள்ள நடிகர்களாக இருக்காங்க. ரொம்ப நன்றி. மனோபாலா சார், ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிருங்க. எனக்கு ஒரே ஒரு குறை தான் தம்பி இருந்தது. அதாவது கோவமே வராத ஆளுன்னு அவரை சொல்லிட்டு இருந்தீங்க. டக்குன்னு ஏதோ ஒரு இதுல அவர் கோவப்பட்டு உங்களை மொத்தி இருந்தாருன்னு வைங்க, இன்னும் நல்ல காமெடியா இருந்திருக்கு. அதான் சார் கான்செப்ட், டைம் இல்ல சார். அந்த சின்ன கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சோ ஃபைன் டியூனிங் அங்கங்க தேவைப்பட்டிருக்கு. கோவை சரளா மேம், நீங்க சொல்லுங்க, எந்த விஷயங்கள் ரொம்ப பிடிச்சது, எந்த விஷயங்கள் இம்ப்ரூவ் செய்யலாம்? நான் வந்ததுல இருந்து திரும்புவீங்கன்னு பார்த்தா அப்படி மொத்த பேரும் அங்க ஸ்டேஜ் மாதிரி அப்படியே திரும்பிடல. மெயினா ஆர்டிஸ்டுக்கு வந்து எங்க கேமரா இருக்கோ, எங்க ஜட்ஜஸ் இருக்காங்களோ, அதை நீங்க வந்து எப்பவுமே அதை பாக்குறதுக்கு மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா மற்றபடி உங்க கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால இந்த நல்ல ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டு சில நேரம் இந்த மாதிரி மைனஸான வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரமேஷ் கண்ணா சார், இவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப சிரிச்சு என்ஜாய் பண்ணீங்க. எந்த விஷயம் அப்படி பிடிச்சிருந்தது உங்களுக்கு? சிரிச்சு என்ஜாய் பண்ணா ஜோக்ஸ் ரொம்ப அற்புதமா இருந்தது. இல்ல, இந்த மாதிரி ஆசிரமத்துல இருந்து வந்தவன் தான். வெரி குட் ஸ்கிட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிட், எண்டிங்மே ஒர்க் அவுட் ஆகும். சூப்பர். தேங்க் யூ சோ வெரி மச். என்டையர் டீமும் ஒரு ஆசிரமத்துல இப்ப போய் சேர்ந்திருக்கீங்க. நல்ல விஷயங்களை, பல விஷயங்களை கத்துக்கணும். அவரை தொடர்ந்து நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல மெம்பர் ஆகிறதுக்காக போட்டி போட போறாரு அப்துல், our next contestant. ஹலோ சார், இப்போ நான் மைமிங் ஒரு கான்செப்டை வச்சு பண்ண போகிறேன். ஒருத்தர் காலையில் எழுந்திரிச்சு எங்கே போகிறாரு, அவசரமாக கிளம்பி, இதை வச்சு ஒரு சின்ன காமெடி.
wow, this is massive. So நல்ல performer, silent ஆ இருந்தாலும் சத்தமே இல்லாம பல விஷயங்களை சாதிச்சிருக்கீங்க. One more to you, one more green card. Super. So 3 green signals வாங்கி குவிச்சிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க மனோபாலா சார், எதுக்காக இவர் செலக்ட் பண்ணீங்க? இது ஒரு கலை. இந்த மைம்ங்கிறது ஒரு பெரிய கலை. இது வந்து ஜனங்களுக்கும் புரிய வைக்கணும். நம்ம நடிக்கிறது ஒரு செகண்ட் வந்து அதுல லேக் வந்தால் கூட அது புரியாம போயிருச்சுன்னா ஆரம்ப கட்டத்துலேருந்து கடைசி வரைக்கும் செஞ்சது அத்தனையுமே வேஸ்ட் ஆயிரும். நீங்க கொஞ்சம் இந்த கலையில நல்லா இருக்கு, உங்களுக்கு நல்லா ஈஸியா வருது, உங்க பாடி ரொம்ப ஃபிளெக்சிபிளா போறதுனால தயவு செய்து இதை விட்டுறாதீங்க. இந்த கலை வந்து இங்க பண்றதுக்கு ஆள் இல்லை. அதனால இதை வந்து தொடர்ச்சியா நீங்க வந்து நல்ல ட்ரெயின் எடுத்துக்கிட்டு நிறைய குருமார்கள் பாடணும். உலகத்துல இருக்கிற மைம் ஆர்டிஸ்டோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சூப்பர். உங்களுக்குள்ள இருக்க பொட்டன்ஷியலுக்காக இன்னும் அதிகமா எதிர்பார்க்கறதா சொல்லியிருக்காரு கோவை சரளா மேம். எந்த காரணத்துக்காக நீங்க இவர் செலக்ட் பண்ணீங்க? இல்ல, எனக்கு இவர் பண்றது பார்க்கும்போது சார்லி சாப்ளின் அந்த பழைய அந்த நினைவுகள் வந்தது. ஏன்னா அவருடைய அப்போ வந்து இந்த பேசும் படம் வரல இல்லையா, அந்த டைம்ல எல்லாம் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் தான். அது பார்க்கும்போது இன்னைக்கும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு ஸ்டேஜில் லைவா ஒருத்தர் வந்து செய்கிறாரு, ஒரு புதுமையான ஒரு விஷயம்னா டெஃபினட்டாக வந்து அதை என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லாரும், இப்போ எனக்கெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் மைமிங் எல்லாம் கொஞ்சம் வர்றது கஷ்டம்தான். எல்லாருக்குமே எல்லாமே சூட் ஆகாது. ஸோ உங்களுக்கு மைமிங் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நீங்கள். அதே மாதிரி நல்ல விஷயத்தையும் சேர்த்துக்கோங்க. மல்டி டைமென்ஷனா உங்களோட டேலண்ட்டை வளர்த்துக்காங்க. இப்போ ஊர்வசி மேம், நீங்க ஏன் இவரை பிக் பண்ணீங்க? சில விஷயங்கள் பேசாமல் சொல்லும்போது ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மைம். நீங்க ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட். ஏன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அவ்வளோ தூரம் அழகா கம்யூனிகேட் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல உங்க மைன்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ் எங்களுக்கு புரியுது. ஆல் தி பெஸ்ட். ஸோ இப்போ வந்து 3 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய சாய்ஸ் என்ன? யார் டீம்ல நீங்க போய் சேர போறீங்க? மனோபாலா சார்.